இந்த 2 பேர் தாங்க காலுக்கு தின்னாங்க மேட்ச். இந்த 2 பேர் தாங்க காலுக்கு தின்னாங்க மேட்சை பார்க்குறதானே 175 வந்திருக்காங்க. இந்த 2 பேர் தான். இந்த 2 பேரும் 80 பார்ட்னர்ஷிப் போட்டாங்க. அதெல்லாம் வந்துக்குது ஸ்கோர். என்னென்ன பாரு, இந்த 2 பேர் இப்பயே அவுட் ஆயிருந்தா பாகிஸ்தான் இப்பயோ தோத்து இருக்கும். இந்த 2 பேர்ல தான் 125 ஒரு கௌரவமான ஸ்கோர் எடுத்து முடிஞ்சுது. ஏன்னா அது குறைத்த முடியாது. இந்த 2 பேர் இந்த 2 பேர் அவுட் ஆயிருந்தா அது குறைத்த முடியாது. ஏன்னா அந்த மாதிரி இருந்தாங்க பாகிஸ்தான். இந்த 2 பேர் தான் நல்லா நிதானமா தேவையான நேரத்தில் பவுண்டரி சிக்ஸர்ஸ் எல்லாம் இந்த 2 பேர் மட்டும்தான். இங்க யாருமே பெருசா சோடிக்கல. ஒரு 8வது பேட்ஸ்மேனா வந்தார்ல, அவர் கொஞ்சம் சோடிச்சாரு அவ்வளோதான். மற்றபடி யாருமே பெருசா சோடிக்கல. ஒரு 3 பேர் தான் பெருசா சோடிச்சாங்க. மற்றபடி யாருமே பெருசா சோடிக்கல மேட்ச. பாகிஸ்தான் 175 தான் அடிக்க முடிஞ்சது. இந்தியாவோட பேட்டிங் செம்மையா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. 100 ரன் பார்ட்னர்ஷிப் இந்தியாவோட பேட்டிங். இப்போ நீங்க இந்தியாவோட பேட்டிங் பார்க்க போறீங்க. செம்மையா 100 ரன் இருந்துச்சு பார்ட்னர்ஷிப். 20 ரன் ஒரு விக்கெட். இந்த டீம் 151 2 மாத்திட்டாங்க இந்தியா. செம்மையா இருந்துச்சு பார்ட்னர்ஷிப். பார்த்தீங்கன்னா அது அழகா இருந்துச்சு. இந்தியா ஃபேன்ஸ்க்கு ஒரு விருந்து படிக்கும் நிகழ்ச்சியா இது இருந்துச்சு. அந்த ஒரு இது மேட்ச். இப்போ என்னென்ன தப்பு டோனு கரெக்ட் பண்றதுக்காக இந்த ஐலட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். என்னென்ன தப்பு பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்க்கறதுக்காக இந்த ஐலட்ஸை பார்த்துட்டு இருக்கோம். நான் இந்த ஐலட்ஸை பார்த்துட்டு இருக்கேன். செம்மையான 100 ரன் பார்ட்னர்ஷிப் வந்துச்சு. இப்போ அவுட் ஆயிடுவாங்க. இதுக்கு மேல வந்துருக்குதாங்க ஐலட்ஸ். இந்த பார்ட்னர்ஷிப் தாங்க பிரிக்க முடியல. இந்த பார்ட்னர்ஷிப் 151 வரைக்கும் பிரிக்க முடியல இந்த பார்ட்னர்ஷிப். ஏன்னா அவ்வளோ அடிதடியாக விளையாடுனாங்க இந்த பார்ட்னர்ஷிப். விக்கெட் விட்டாலும் போவான்னு நம்ம அடிதடியாக தான் விளையாடி ஆகணும் பிளான்ல இருந்தாங்க பிள்ளைங்க. அதான் இவ்வளோ அடிதடியாக விளையாடுறாங்க. இந்த அடிதடி மூலமா ஈஸியா 8.3 ஓவர்ல 8.3 ஓவர் இல்லைன்னா 9.3 ஓவர்ல மேட்ச் ஈஸியா ஜெயிச்சுப்பாங்க. ஏன்னா அவ்வளோ அழகா விளையாடுனாங்க, செம்மையா விளையாடுனாங்க இந்தியா. ஆனா ஒரு விஷயம், 6 மட்டும் தான் அடிக்கல, 4 எல்லாம் அடிச்சாங்க. 4 அடிச்சாங்க, 6 அடிக்கல. இந்ததான் நான் நினைச்சேன். இந்த இன்னிங்ஸ் தான் இந்தியா கிட்ட இந்த வருமானு எதிர்பார்த்தோம். ஆனா இப்போ வந்துச்சு இந்தியா கிட்ட கரெக்டான நேரத்துல. இதுவும் பாகிஸ்தான் கூட இந்த இருக்கிற கரெக்டான நேரத்துல. இந்த 4 டீம் கூட போய் இந்த இன்னிங்ஸ் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் அடிப்போம் பாகிஸ்தான் கூட. ஆனா அது மிஸ் பண்ணிட்டோம். ஆனா இப்போ இவ்வளோ அடிரடியா ஆனது செமிஃபைனலுக்காக. இந்த மேட்ச் இவ்வளோ அடிரடியா ஆடும்போது செமிஃபைனல் எவ்வளோ அடிரடியா ஆடணும். அவுட்டுங்க இது
செமிஃபைனல் எவ்வளோ அடிக்கிறான் தேவையில்லாம இது பண்றாரு. இவரும் தேவையில்லாத ஷார்ட் இது தேவையில்லாத ஷார்ட் தான். செமிஃபைனல் எவ்வளோ அடிக்கிறான் இதுவும் தேவையில்லாத ஷார்ட் தான். 3 விக்கெட் வந்துச்சு. நோ பால் வேறு இருக்குது. அதனால ரன் அவுட் ஆகிதான் இருக்குது. மேட்ச் இந்த மேட்ச் எங்க குத்தி தந்தாங்க இவங்க 2 பேர். செம்மையான ஒரு நாக்கு. மழை வேலை பெய்யும் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ள மேட்ச் முடிச்சிட்டோம். இல்லைன்னா இதா இருக்கும். டக்கட் லூயிஸ் படி நாங்க தான் ஜிச்சு போனா யோசிப்பாங்க. என்னோட இது மொத்த தாய்க்கே தான் எதுக்கணும்.